மனோ இச்சை. மனோ இச்சைக்கு மருந்தில்லை. மனம் விரும்பும் செயலை செய்வதிலேயே இன்று பலருக்கு அலாதியான இன்பம். இறைவனுக்கோ இறை தூதருக்கோ கீழ்ப்படிவதை விட காட்டிலும் மனம் விரும்பும் செயல்களுக்கு அடிமையாவது இறையடியானுக்கு அழகல்ல. மனம் விரும்பும் செயலுக்கு அடிமையானால் அது நம்மை மரணம் வரை நிறுத்தாமல் நம்மை அழிவுக்கு கொண்டு போய்விடும். அருளாளன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். நபியே, எவன் தன்னுடைய சரீர மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கிக் கொண்டானோ அவனை நீர் பார்த்தீராகும். மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டு அவனுடைய காதுகள் மீதும் இருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு இன்னும் அவருடைய பார்வை மீதும் திரையை அமைத்துவிட்டான். எனவே அல்லாஹ்வுக்குப் பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார்? நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமாகும்? அல்குரான் 45:23. மனம் விரும்பும் செயலை தவிர்த்திருந்தால் மறுமையில் சுவனம் உறுதி. எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி மனதையும் இச்சைகளை விட்டு விலக்கிக் கொண்டானோ. அல்குரான் 79:40. நிச்சயமாக அவனுக்கு சுவர்க்கம்தான் தங்குமிடமாகும். அல்குரான் 79:41. இறைவனை முன்னிறுத்தி இறைமார்க்கத்தை பேணுவோம். மனம் எனும் ஒன்றை மட்டும் பிடித்தெழுத்து நம் வாழ்வில் நடைபோட்டால் மடத்தனமான பல முடிவுகளுக்கு நம்மை இட்டுச் செல்லும். இன்று சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வுகள், சில இயக்கப் பிளவுகள், தனித்துவமான தரிகெட்ட பதவி வெறிகள் இதெல்லாம் ஒரு காலமும் தணியாது. நவூது பில்லாஹி மின்ஹா. தன்னிலை மறந்து செயல்படும் செயல்களை வழிகெடுக்கும் ஷைத்தான் அழகுபடுத்துவான். தனிமனித ஆசை சிந்தனைகளை துடைத்தெறிந்து தனியோனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முழுக்க கட்டப்படுவோம்.